வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். விருச்சிகத்திற்கு 5ஆம் இடத்தில் இருந்த ராகு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இதனால் உடல் ஆரோக்கியம், தாய் வழி உறவு இதெல்லாமே சிரமத்திற்கு உள்ளாகும்ன்ட்டு நினைக்க வேணாம். ஏன்னா குருவினுடைய பார்வை இந்த ராகுக்கு கிடைப்பதனால அந்த உங்களுடைய தாய் வழி உறவுகள், உடல் ஆரோக்கியம், சொத்து சார்ந்த விஷயங்களில், வீடு இது போன்ற அமைப்புகள்லாம் இப்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இப்போ ராகு 4ஆம் இடத்துல. அதே போல் இங்கே அர்த்தாஷ்டம சனி என்ற அட்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் இருந்தீங்க. சனியும் ஏப்ரல் மாதமே விலகிட்டார். இப்போ ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பெரிய அளவில் வீடு கட்டுறது, பெரிய வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற அமைப்புகள்லாம் இப்போ சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு எதையுமே பெருசுப்படுத்தி கொடுக்கக்கூடியவர்ன்றதுனால அவர் 4ஆம் இடத்துல அமர்றாரு. இப்போ குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால இப்போ சிறப்பான இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் புதிதாக வீடு கட்டணும், இல்லை ஒரு சொத்து வாங்கணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும் இது போன்ற அமைப்புகள்லாம் இது ஏற்ற காலமாக கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமையும். அதே போல் இங்கே 10ல் கேது அமர்றாரு, சிம்மத்தில் கேது அமர்றாரு. 11ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் இடத்திற்கு வராரு. 10ல் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாகவே இருந்தார். இங்கே 10ல் இங்கே 11ஆம் இடத்துல நல்ல ஒரு அமைப்பில் இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அவர் பகைத்தன்மையை அடைவார். இந்த ஜூன் மாதம் நல்லாயிருக்கு. ஏன்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா குரு, புதன் இது போன்ற அமைப்புகளில் சூரியன் இணைவு பெறுறாங்க. தன்னுடைய நண்பர் வீட்டில் அமர்ந்து இங்கே சூரியனுடைய வலுப்பெற்று ஆட்சி பலம் பெற்று அமர்றதுனால இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக 10ஆம் இடத்துல கேது அமர்றதுனால தொழில் தடையை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ஏதாவது வாங்கணும், இல்லை ஏதாவது பிறருக்கு கொடுக்கணுன்னா அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான அமைப்புகளில் செய்யுங்க, உங்களுக்கு சரியாக வரும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இங்கே 5ஆம் இடத்துல இருந்த ராகு இங்கே 4ஆம் இடத்துக்கு போயிட்டு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புத்திர தடையை ஏற்படுத்தினார். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம், ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இப்போ குடும்பம் அமைவதற்கான அமைப்புகள் இருக்கிறது. 12, 2, 4 இந்த 4 இடத்தையும், ஏன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, சுகம் அதாவது 12ஆம் இடம் அயன போக சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. கண்டிப்பாக இப்போ திருமண அமைப்புகளுக்கான 30 வயதை கடந்தவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருவதற்கான விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இப்போ அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.